வணக்கம். தற்போது லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 8 மணி முதல் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் அதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. கடந்த இரு தேர்தல்களைப் போல இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே இந்த முறை பாஜக கூட்டணிக்கும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கும் இடையே மிக கடுமையான போட்டி நிலவி வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. தற்போது வரை காங்கிரஸ் கூட்டணி 222 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் மட்டும் 100க்கும் அதிகமான இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. இதன் மூலம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் மீண்டும் 3 இலக்கில் எம்பி தொகுதிகளை வெல்லும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2014 நடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவின் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. பாஜக மட்டும் 282 தொகுதிகளில் வென்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி வெறும் 44 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2009 காங்கிரஸ் கட்சி 206 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் 2014 அது 44ஆக சுருங்கி போனது. கடந்த 2019 லோக்சபா தேர்தலிலும் கூட பாஜகவிற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. 303 இடங்களில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி வெறும் 52 இடங்களில் மட்டுமே வென்றது. முந்தைய தேர்தலை காட்டிலும் 8 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் கட்சியால் கூடுதல் இடங்களில் வெல்ல முடிந்தது. இந்த சூழலில் தற்போது 100க்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது. இதன் மூலம் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி 100க்கும் அதிகமான இடங்களில் வெல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த முறை காங்கிரஸ் கட்சி பல்வேறு மாநில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து களமிறங்கிய நிலையில் அது பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுத்துள்ளதாகவே தெரிகிறது. வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வெற்றி யாருக்கு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.